பார்க்கும்போது குடியிலிருந்து, போனிலிருந்து, போதையிலிருந்து, விபச்சாரத்திலிருந்து எப்படி வெளிவருவது, இதுதான் நம்ம இன்னைக்கு வேத ஆராய்ச்சி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? முதலாவது வேதம் அழகாக சொல்கிறது, சிறைப்பட்டவர்களை இயேசு சிறையாக்கி என்று வேதம் சொல்கிறது. அப்ப சிறையில் இருக்கிறவர்களை இயேசு தனக்காக சிறையாக்கி கொள்கிறார். அப்ப ஒரு சிறையில் இருக்கிறவன் இயேசுவுக்கு சிறையானா மட்டும்தான் அவங்களால அந்த பாவ பழக்க வழக்கிலிருந்து வெளியே வர முடியும். அப்ப ஒரு போனு, ஒரு விபச்சாரம், ஒரு சினிமா, ஒரு போதஸ்ல அடிமையா இருக்கிறவங்க இயேசுவுக்கு அடிமையாக ஆனா மட்டும்தான் நாம் அதுல இருந்து வெளியே வர முடியும். இரண்டாவதாக 24 மணி நேரம் இதிலே இருக்கிறவர்கள், 24 மணி நேரம் சரியாக இதில் அகப்பட்டிருக்கிறவர்கள் 24 மணி நேரமும் இயேசு கிறிஸ்து ரட்சகருடைய சிறையில, அவர் அன்பின் சிறையில, அவர் நித்திய சிறையில நாம் காணப்பட்டா மட்டும்தான் இந்த சிறையிலிருந்து நாம் அதற்கு வெளியே வர முடியும் என்பதை மறக்காதீங்க. அப்ப நீங்க இவ்வளவு அடிமையில இருந்து பேருக்கு இயேசு கிறிஸ்துவை கும்பிட்டுக்கிட்டு பேருக்கு சபைக்கு போயிட்டு இருப்பீர்களானால் உங்களால நிச்சயமாக இதிலிருந்து வெளியே வர முடியாது என்பதை நம்ம மறக்க கூடாது. சரிங்களா? அப்ப பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று வேதம் அழகாக சொல்கிறது. அப்ப நீங்க பாவம் செஞ்சிட்டீங்கன்னா, தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் அந்த பாவம் என்ன பண்ணா, ஒரு டைம் நீங்க சிகரெட் பிடிக்கிறீங்க, தண்ணி அடிக்கிறீங்க, விபச்சாரம் பண்றீங்கன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் சொல்ற ஒரே வார்த்தை, நீ தப்பு பண்ணிட்ட, நீ எனக்கு அடிமை. அவன் விட மாட்டான். அப்ப நம்ம விரும்பாமத்தான் செய்வேமே தவிர ஆரம்பத்துல நம்ம எதேச்சா சில தப்புகளை செஞ்சிருப்போம். அடுத்தது ஐயோ எனக்கு இது பிடிக்கவே இல்லை, ஐயோ இது எனக்கு இருக்கிறது எனக்கு இஷ்டமே இல்ல, நான் தப்பு பண்ற, நான் ஆபாச படத்தை பாக்குற, நான் கெட்ட வார்த்தை பேசுற, நான் சிகரெட் பிடிக்கிற, இது எனக்கு பிடிக்கல, இது தப்பு தெரியுது, என்னால வெளியே வர முடியல, நான் எவ்வளவு வெளியே வர முயற்சி பண்றேன்னு சொல்லி நீங்க அழுறீங்க. பாத்தீங்களா? நீங்க எவ்வளவு ட்ரை பண்றீங்க, ஆனா அவன் லாக் பண்ணிக்குவான், அவன் பிடிச்சு வச்சுக்குவான். ஏன்னா நீங்க தெரிஞ்சோ தெரியாமல செஞ்சது நிமித்தம் நீங்க அவனுக்கு அடிமையா மாறிட்டீங்க. அப்ப அவனுக்கு நீங்க அடிமையா இருக்கிறபடினால அந்த அடிமையில இயேசுவே என்னை அடிமைத்தனத்திலிருந்து நீர் என்னை விடுதலையாக்கி நீர் உமக்கு என்னை அடிமையாக்கும் என்று நாம் சொல்ல வேண்டும். அதை நம்ம மறக்க கூடாது. அப்ப நாம இந்த நாட்கள் அதை ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஆவினர் நமக்கு அழகா சொல்ற, ஆழத்தின் மேல் ஆழம் கூப்பிடுகிறது என்று வேதம் சொல்லுது. ஜலத்தின் ஆழத்தில் ஆவினர் அசைவாடினார் என்று வேதம் சொல்லுது. ஆழம். அப்ப நீங்க போனுக்கு, ஆபாசத்துக்கு, இச்சைக்கு, மீடியாக்கு, பேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமுக்கு எந்த அளவுக்கு நீங்க ஆழத்துக்குள்ள இருந்தீங்களோ அந்த அளவுக்கு ஆழத்துக்குள்ள இயேசு கிட்ட நீங்க போனா மட்டும்தான் இந்த ஆழத்துல இருந்து நீங்க வெளியே வர முடியும். நீங்க சபைக்கு போனாலும் என்ன பண்ணாலும் சரி, நீங்க இதுல ஆழமா இருந்துட்டு கிறிஸ்துவ கிட்ட நீங்க மேல்நோட்டமா இருப்பீர்களானா உங்களால வெளியே வர முடியாது என்பதை நீங்க மறக்க கூடாது. அதை மறக்க கூடாது. மரித்தவர்களுக்காக அல்ல, சிறைப்பட்டவர்களுக்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அப்ப நான் என்ன அர்த்தம் பார்க்கும்போது, ஒருத்த அந்த உணர்ச்சியே இல்லாம இருப்பான், அவனால நம்மளால விடுவிக்கிறது ரொம்ப கஷ்டம். அடப்பட நான் அப்படிதானா செய்வேன், நம்ம தப்புனா இது தப்பு தானா, இதுதானா உலகம், இப்படிதானா வாழ்வ அப்படி செத்த நிலவரத்துல ஒரு பாவ உணர்வு கூட இல்லாம இருக்கிறான். பாத்தீங்களா? அவனால வெளியே வர மாட்டான். ஆனா உங்களுக்குள்ள ஐயோ நம்ம தப்பு பண்றோமே, ஐயோ இது சரியில்லையே, இது பாவமாச்சே, நம்ம இப்படி பண்ணா தப்பு நரகத்துக்கு போடும் அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருக்குமானா நிச்சயமாக இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை நம்ம மறக்க கூடாது. இப்ப ஆவியானவர் மட்டும்தான் நம்முடைய சிறையிலிருந்து விடுதலை ஆக்க முடியும் என்பதை மறக்காதீங்க. ஆவியானவரே என்னை விடுதலை ஆக்கும் என்று நம்ம கதற வேண்டும். அப்பனா என்ன சொல்ல வர பார்க்கும்போது, ஆவியானுடைய அபிஷேகத்துக்குள்ள, ஆவியானுடைய வல்லமைக்குள்ள நீங்க எந்த அளவுக்கு மூழ்கி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க நிச்சயமாக வெளியே வர முடியும் என்பதை மறக்காதீங்க. அடுத்ததாக, இயேசு கிறிஸ்து ரத்தம் எப்பேற்பட்ட சிறையையும்
உடைக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது என்பதை மறக்காதீங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவே ரத்தத்தினால என்ன பண்ணுங்க, என்னை விடுதலை ஆக்குங்க, என்ன பண்ணுங்க, வெளியே கொண்டு வாங்க என்பதாக நம்ம இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம என்ன பண்ண முறையிட வேண்டும். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது நம்பிக்கையுடைய சிறுகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையில கத்த தருவார் என்று வேதம் சொல்லுது. அப்ப இயேசு கிறிஸ்துவ மேல நமக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கணும். ஏசப்பா நாம நம்புற ராஜா, இந்த குடியிலிருந்து, இந்த விபச்சாரத்திலிருந்து, இந்த வேசித்தனத்திலிருந்து, இந்த அநியாயத்திலிருந்து என்னை நிச்சயமா காப்பாத்துவீங்க, என்னை நிச்சயமா விடுவிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை மனதார நம்புறேன், நான் 100% நம்புறேன் சொல்லிட்டு ஏசப்பா மேல நம்பிக்கையா இருக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் ஏசப்பா என்ன பண்ணார் பாருங்க, அற்புதத்தை அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனபடினால இப்படிப்பட்ட காரியத்துக்கு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக நாம் பார்க்க வேண்டிய காரியம், பார்க்க போற காரியம் என்ன பார்க்கும்போது, நீங்க எதற்கு கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கே அடிமையாக இருக்கிறீங்க. இப்ப இந்த பைபிள் உங்களை கூப்பிடும், உங்களை போனும் கூப்பிடும், ஏசப்பா கூப்பிடுவாரு, குடியும் உங்களை கூப்பிடும், ஏசப்பா கூப்பிடுவாரு, விபச்சாரமும் உங்களை கூப்பிடும். நீங்க எந்த சத்தத்தை கேட்க போறீங்க? ஏசப்படைய சத்தத்தை கேட்க போறீங்களா, இல்ல விபச்சார சத்தத்தை கேட்க போறீங்களா, ஏசப்படைய சத்தத்தை கேட்க போறீங்களா? நீங்க ஏசப்பா சத்தத்தை கேட்பீர்களானால் திரும்பவும் அந்த பாவ உலகத்துக்கு நீங்க போக மாட்டீங்க. நீங்க ஏசப்பா சத்தத்தை கேட்காம இந்த பாவ சத்தத்துக்கு கேட்பீர்களானால் உங்களை காப்பாத்துறதுக்கு கஷ்டம். அப்ப ஜாக்கிரதையா நம்ம இருக்க வேண்டிய காரியம் என்னன்னா, நம்ம எப்பொழுதுமே தேவனுடைய சத்தத்துக்கு நம்ம செலுத்தி கொடுக்க வேண்டும். திரும்பவும் நம்ம இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டு அந்த பிசாசுடைய சத்தத்தை கேட்டு நீங்க அதுக்கு கீழ் படிச்சிட்டீங்க அப்படின்னும் போது அதுக்கு நீங்க அடிமையா ஆடுவீங்க. அப்ப நீங்க சபைக்கு வந்த அர்த்தமே இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்துடைய சத்தத்தை கேட்டு நீங்க அவருக்கு கீழ்ப்படிந்து நீங்க அவருக்கு பின்னாடி போகுவீர்களானா நிச்சயமாக அந்த வல்லமை உங்களை தொடாது என்பதை நீங்க மறக்காதீங்க. இந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து